ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமைதியாக கொள்ளக்காரங்களோட செம ஃபன்னாக போயிட்டு இருந்த நம்ம பைஹி வில்லேஜ் திடீர்னு நைட்டோட நைட்டாக எப்படி கலவரமாக மாறினுச்சுங்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணியும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க நம்புகிறேன். திடீர்னு ஒரு பெரிய சோம்பி கூட்டமே இப்போ பைஹி வில்லேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து அடுத்த செகண்டே அங்க இருந்தவங்களையும் அவர் அலர்ட் பண்ண சட்டு புட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு ஆர்ச்சர் குரூப் ட்ராப்னு சொல்லி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ லினியூலாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க ஆளுங்க அந்த ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே எரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணியும் அதை சமாளிக்கவே முடியல. சீஃப், நம்மளால இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. சூரிய ஒளியில அதுங்க பவர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். விடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அது வரைக்கும் சமாளிச்சா போதுன்னு அவங்க சொன்ன நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா அங்க மோசமாயிட்டே இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோனும் இப்ப அப்படியே களத்துல இறங்குறாங்க. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மின்னலை அவங்க அப்படியே அங்க இறக்க சோம்பிஸ அதை அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடியவும் ஆரம்பிக்க அதுங்களும் அங்கிருந்து திரும்ப போயிடுதுங்க. நம்ம ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவங்களும் நிம்மதியாக இந்த பக்கம் நம்ம டேங்க் மேல ஜொல்லு ஊத்திட்டே தூங்கிட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. லைட்டா அவங்க தூக்கமும் கலையுது. அவங்க பண்ண சம்பவத்தை பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமா அவங்க அப்படியே அதை காய வைக்க ட்ரை பண்ண நம்ம டேங்கும் முழிச்சிடுறாரு. அது தூங்கும் போது எச்சு வழிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம்தான், அதுக்கு என்ன பண்ண முடியும். ஆளும் அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம ஸ்பிரிச்சுவல் பேட தேடலான்னு சொல்ல அசிங்கமா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு பின்னாடியே போறாங்க. ஆனா இப்ப அவங்க கையில இருந்த அந்த பெருளும் ஜொலிக்கிறத நிறுத்திடுது. அப்பனா அந்த தாத்தா கிட்டதான் ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும்னு அவங்க சொல்ல அப்படியே இந்த பக்கம் பைஹி வில்லேஜை தான் காட்டுறாங்க. நேத்து ஜோம்பிஸ் பண்ண வேலையில ஊரே சதைஞ்சு போயிருக்கு. மக்கள்லாம் அவங்க ஃபேமிலியை இழந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இறந்தவங்க எந்நேரமும் ஜோம்பிஸா மாறலான்னு சொல்லி அவங்கள உடனே வச்சு எரிச்சிட்டு இருக்க அவங்களுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயின், நீங்க போய் ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் மெடிக்கல் ஹண்ட்ல ஹெல்ப் தேவைப்படுதான்னு பாக்குறேன், நம்மால் நானும் கூட வரேன்னு சொல்ல இல்ல அங்கதான் உங்க உதவி அதிகமா தேவைப்படுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேனோட மெடிக்கல் ஹண்ட் பாய்சன் அட்டாக் ஆகி அவ்வளவு பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்களும் திடீர்னு இவ்வளவு ஜோம்பி டிமன்ஸ் எப்படி ஊருக்குள்ள வந்துச்சு, ஆளும் அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம சீஃபா தான் காட்டுறாங்க. ஊர் மக்கள் கிட்ட எங்களால தான் உங்களை சரியா ப்ரொடக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் இங்க என்ன மாறப்போகுது, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே ஜோம்பிஸ் கொன்னுடுச்சு, ஆனா நீங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்க, அதான் இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு அவன் சொல்ல சீஃபுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க இவங்க கிட்ட கேட்கலாம். நம்ம ஆளுங்களும் அப்படியே பிரிஞ்சு போக நம்ம லினியும் அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சீஃபை சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி பாய்சன் அட்டாக் ஆனவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹானு, நீ போதுமான அளவுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணிட்ட, மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. ஹான் கிட்ட என் பிளட்டால இவங்க எல்லாரையும் எப்படி கியூர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்க ஆளு, நீ ஒரு சாதாரண ஹியூமன் இல்லைங்கிறது நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஹீரோயினும் அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஒரு டீமனான்னு கேக்குறாங்க. ஹானோ, டீமனோ ஹியூமனோ உனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு, அப்புறம் இதுக்காக நம்ம இதை பத்திலாம் யோசிக்கணும். இந்த உலகத்துல இவங்க தான் கெட்டவங்கன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. இங்க ரொம்பவே மோசமான ஹியூமன்ஸ் இருக்காங்க, நல்ல டீமன்ஸ் இருக்காங்க, நீ இதை பத்தி கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்றாங்க. ஹானும் கண்டிப்பான்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்ப இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த ஹானு திருட்டுத்தனமா இப்ப அவங்க பிளட்டை தொடச்சிட்டு இருந்த அந்த கர்ச்சிஃபை எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் ஊர்க்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு லேடிய அவங்க காப்பாத்த ட்ரை பண்ண இப்ப அவங்களோட ஹஸ்பண்டும் அங்க வந்துடுறாரு. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, திடீர்னு அவைய மூச்சு விடுறத நிறுத்திட்டான், நீதான் அவளை ஏதோ பண்ணிட்ட, உன் பிளட் பட்டவனே தான் அவளுக்கு அப்படி ஆச்சு, நீ ஒரு டீமன்னு சொல்லி அவன் அப்படியே கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவன் பேசுனதை கேட்டுட்டு அவரும் கடுப்பாய் அவனை அப்படியே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. உன் ஒய்ஃப் ஏற்கனவே பாய்சன் அட்டாக் ஆகி செத்துட்டு இருக்காங்க, இல்லைங்க எதுக்காக அவங்களை இப்ப காயப்படுத்த போறான், ஆனா நான் பார்த்தேன் அவ ரத்தம் பட்ட உடனே தான் அவ மூச்சு விடுறத நிறுத்திட்டான். ஹானோ இப்ப அப்படியே அங்க வரேன், ஏதோ ஒரு பில்ல அவங்க வாயில அப்படியே போட்டு விடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கண் முழிச்சிடுறாங்க. சீஃபும் இப்பயாவது உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரிஞ்சிச்சா, லிங் உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க. ஆளோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க அவரோட ஒய்ஃபும் நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் நல்ல மனசும் தான், ஆனா வாயில தான் கொஞ்சம் கோளாறு, இனிமேலாவது வாயை கண்ட்ரோல் பண்ணுவியான்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு 4 போடு போட்டு அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவும் நீ பண்ண வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படிங்கிறது தரன்னு வெளியே இழுத்துட்டு வராரு. அப்பதான் அவங்க விரல்லாம் காயமா இருக்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வருது. ஓ, ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் யூஸ் பண்ணி தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னேன். இப்ப இது என்ன நாள் கேட்க அவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. போதும், நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். ஆனா அங்க நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் பசங்கன்னு சொல்லி எல்லாரும் கதறிட்டு இருக்க. நம்மளுக்கும் மனசு கேட்கல. நம்ம ஹீரோயினும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சோண்டு பிளட் மட்டும்தான். ஆமா, கொஞ்சம் பிளட், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவர். ஆனா எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணா உன் நிலைமை என்ன ஆகுறது? நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன். ஆனா என்னால எந்த வகையிலயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரி குட்ட உணர்ச்சியா ஃபீல் பண்ண. நம்ம ஹீரோயினும் அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹானோட மெடிக்கல் ஹண்ட்டுக்கு தான் அவங்க வராங்க. அன்னைக்கு அந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ணப்ப நான் இங்கிருந்து தான் கண் முழிச்சேன். உங்களுக்கு காயப்பட்டுருச்சான்னு அவரும் கேட்க, நீ என்னோட காடு, ஆனா எனக்கு அடிபட்டது கூட உனக்கு தெரியல. ஆளும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களும் சரி சரி விடுன்னு சொல்ல, அவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹானும் இப்ப அங்கிருந்து வெளியே வராரு. அவங்களும் சத்தமே இல்லாம அவர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆளுங்கிருந்து நேரா திரும்ப அந்த கல்லறைக்கு தான் போறாரு. அங்க பார்டர் கமாண்டர் ஜின்னு சொல்லி ஒரு கல்லறை இருக்கு. ஆள் அப்படியே அவரோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ண அது அப்படியே ஓபன் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான சுரங்க பாதை. அவரும் அதுக்குள்ள போக பயங்கரமா சங்கிலாம் போட்டு அங்க ஒரு சவப்பொட்டியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பேடோட பவர் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹேன் அவரோட பவர்ஸ் அங்க அப்படியே யூஸ் பண்ண அந்த கல்லறையும் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. உள்ள கொடூரமா சதஞ்ச நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கு. ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த கர்ச்சிஃப்ல இருந்து அவங்க பிளட் அப்படியே பிரிச்சு எடுக்கிறாரு. அதை நேரா அப்படியே அந்த டெட் பாடிக்கு அனுப்பி வைக்க அந்த பிளட்டும் அப்படியே அதுக்குள்ள போகுது. அடுத்த செகண்ட் கீழே தூங்கிட்டு இருந்த அவன் ஸ்பிரிச்சுவல் பேடோட பவர்ஸையும் மீறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கிறான். தாத்தாவும் அதை பார்த்து லைட்டா குசியாகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் டக்குன்னு அவரே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆளும் டக்குன்னு 2 ஜம்ப் போட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை திரும்ப லாக் பண்ணிடுறாரு. அவர் பவர்ஸ் மூலியமா மறுபடியும் அவன் அப்படியே சவப்பட்டிக்குள்ளேயே அனுப்பி வைக்க நம்ம நோவும் டேங்கும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம நோ எடுத்து ஸ்பிரிச்சுவல் பேடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை அப்படியே எடுக்க போக நம்ம தாத்தா தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம டேங்க் தாத்தாவை தடுத்து அவரு கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் அந்த பேடை எடுக்க ட்ரை பண்ண நம்ம நோ அது பவர்ஸை தாங்க முடியாம அப்படியே பறந்துடுறாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. திரும்ப வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ண அதுவும் அப்படியே கீழே விழுந்துருது. அவங்களும் போய் அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியா மொதல் ஸ்பிரிச்சுவல் பேட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா உள்ள இருந்தவன் இப்ப அதோட பவர்ஸ்ல இருந்து முழுசா வெளியே வந்துடுறான். அவன் அப்படியே அந்த கல்லறைய உடைச்சு பறக்க விட அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்துடுறாங்க. ஆள் பார்க்கவே ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கான். நம்ம ஹேன் அவன் காலுக்கடியில எல்லாம் பூந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம டேங்கும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 2 பேரையும் பறக்க விட்டுட்டு அப்படியே நேரா நம்ம நோக்கிட்ட வர அவ்வளவுதான் செத்துட்டோன்னு சொல்லி அவங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம டேங்க் திரும்ப குறுக்க வர அவரு மொத்த அடியும் வாங்கி கட்டிக்கிறாரு. அதை பார்த்த நோவும் தைரியத்தை வர வச்சுட்டு அவனை அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா அவன் டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிச்சிடுறான். அவங்கள ஒரு பக்கம் பறக்க விட திரும்ப டேங்க் குறுக்க வந்து செமையா வாங்கிக்கிறாரு. அவ்வளவுதான் அவர் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. நம்ம நோ பக்கத்துல தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேடம் இருக்கு. அவங்களும் அதை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணி மயக்கமாக இந்த பக்கம் அந்த கொடூரமான கமாண்டர் ஜோம்பியும் இப்ப இங்கிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. வாங்கனாடியில தாத்தா ஏதோ ஒரு மூலையில தொங்கிட்டு இருக்காரு. அவரும் தட்டு மாதிரி அப்படியே மேல வர அங்க அவரை காப்பாத்தின அந்த கமாண்டரை காணும். ஆளும் அதை பார்த்து அப்படியே சாக்காக இந்த பக்கம் பைஹி வில்லேஜ் தான் காட்டுறாங்க. நம்ம தேட் சீஃப் அவர் ஆளுங்களோட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. ஜோம்பிஸ் பன்னிக்குட்டியும் சாப்பிடுமா என்ன? போன வாட்டி அதுங்க நம்ம கோழியெல்லாம் சாப்பிட்டத நீங்க மறந்துட்டீங்களா என்ன? கோழியும் பண்ணியும் ஒன்னடா, அதெல்லாம் சாப்பிடாது. நடக்கதெல்லாம் பார்த்தா ஜோம்பிஸ் எப்ப வேணாலும் நம்மள சாப்பிட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உங்க பண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்ல. எனக்கு தெரியும்டா, என் பன்னிக்குட்டி மேல உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு கண்ணு. அது மேல மட்டும் யாராவது கையை வச்சிங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே மிரட்டிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு ஜோம்பிஸ் திரும்ப அவங்க இடத்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. திரும்ப கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வெறித்தனமா அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ லினியூலாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜின் அதுங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதுவும் ஒரு ட்ராப் தான். ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊத்தி அதை அப்படியே கொளுத்து விட்டுறாங்க. அப்போதான் உள்ள அந்த முரட்டுத்தனமான கமாண்டர் என்ட்ரி ஆகுறான். வந்த வேகத்துக்கு அவ வேலையை காட்ட ஆரம்பிக்க சீஃப் அது கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தேட் சீஃப் குறுக்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப களத்துல இறங்கிடுறாரு. ஆள் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கமாண்டரை சமாளிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம தேட் சீஃப் என்ன மன்னிச்சிடுங்க சீஃப், இனிமே என்னால உங்களை ப்ரொடக்ட் பண்ண முடியாது. அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க நம்ம இடத்தையும் நம்ம சீஃபையும் பாதுகாக்கணும்.
போகும். என் பன்னிக்குட்டியும் நீங்க இப்ப சாப்பிடலாம், நான் அதை தடுக்க மாட்டேன்னு ஆள் சொல்ல. தட்சீஃப் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா அவ்வளவுதான், ஆள் இறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவ்வளவு பெரிய அந்த சோம்பை கூட தனியால நின்று சிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் லினியோவும் அவருக்கு ஹெல்ப்புக்கு வரேன். லினியோ அவங்க ஸ்வாட அவன் நெஞ்சிலே சொருகிறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா அவன் அதையும் சமாளிச்சிடுறான். ஆனா அவங்களும் விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ண அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனை அப்படியே ஒரே போட போடுறாரு. ஆளும் சம வாங்கி அப்படியே பொசுங்கி போய் வெளியே வந்து விழுறான். அவ்வளவுதான், ஒளிஞ்சா நினைக்கிறதுக்குள்ள எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல. நம்ம ஹேன் அவனை தூக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக எல்லாருமே இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி அதை அப்படியே சாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. உண்மையிலேயே இந்த கமாண்டர் சோம்பி யாரு, ஹேன் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நடந்த கலவரத்துல சம வாங்குவாங்க நம்ம நூ டேங்கோட நிலைமை என்ன, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.